கட்சியும் தொடங்கல, இல்ல இந்த கழக பாஜகவாளர்கள் இணைத்துக் கொள்ளவும் வழி இல்லைன்னு சொன்னா எந்த அடிப்படையில் இந்த பேச்சுவார்த்தை நடத்த முடியும்? திரு அண்ணாமலையோ அல்லது பாஜகவில் இருக்கக்கூடிய முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், பதில் அளிக்கக்கூடியவர்கள் இருக்கக்கூடியவர்கள், ஓபிஎஸ் அவர்கள் எங்கள் அணியில் தான் இருக்கிறார், அவருக்குரிய அந்த மரியாதை செய்யப்படும், அவருடைய கேட்கின்ற அந்த கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும், ஓபிஎஸ் எங்க பக்கம்தான் சொல்றதற்கு எது தடுக்குது? என்ன பிரச்சனை நினைக்கிறேன்? புறக்கணிக்கப்படுகிறார், சேர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு இல்லை என்ற ஒரு நிலை உறுதியாகும் பட்சத்தில் ஆதரவு தெரிவிக்கன்னா தெரிவிங்க, ஆனால் உங்களுக்கான இடமோ இதோ அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்கிற ஒரு நிலை ஏற்படுகின்ற சமயத்தில் திரு ஓபிஎஸ் இருக்கக்கூடிய வாய்ப்பாக எதை கருதுறீங்க? இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம் நேயர்களே, இன்றைய ஓஹெச் தமிழ் உரையாடலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு துரை கருணா அவர்கள், அவரை அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் சகோதரா. திரு ஓபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார், நாங்கள் பாஜகவிற்கு ஆதரவாக இருக்கின்றோம், 3வது முறையாகவும் மோடி தான் பிரதமராக வரப்போகிறார் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறார் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நாளைக்கு பொதுக்கூட்டம் நடக்க போகுது, அந்த பொதுக்கூட்டம் மேடையில் யாரெல்லாம் தோன்றுவார்கள் அப்படிங்கிறது குறித்து நிறைய விவாதங்கள் போயிட்டுருக்கு. ஏன் இந்த விவாதம் போகுதுன்னா, எங்கேருந்து அந்த கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் அடிப்படையில் வேறு கட்சி தலைவர்கள்லாம் உள்ள வராங்களா, அல்லது பல கட்சிகளிலிருந்து சில பேர் பாஜகவில் இணைவதற்கான ஒரு காட்சி எப்போதுமே நடக்கும் தேர்தல் காலங்களில், அதற்கான சில முயற்சிகள் நடக்க போவதனால இது குறித்து தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கிடையில் திரு ஜி.கே. வாசன் பாஜக கூட்டணியை உறுதி பண்ணியிருக்கிறாரு. ஸோ என்ன நடக்குது? இந்த 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் கூட்டணிகள் அமைப்பதில் பெரும்பாலான கட்சிகளுக்கு இடையே ஒரு சிக்கல் இருக்கிறதுங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் அது பெரிய அளவில் அப்படியே அவங்க கூட்டணி ஸ்டிக் ஆன் பண்ணிச்சு, வெளியில் யாரும் வர்ற மாதிரி தெரியல, இருந்து யாரும் விலகிற மாதிரி தெரியல. பாரதிய ஜனதா கட்சியும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவும் தனித்தனியாக இவர்கள் கூட்டணியை கட்டமைப்பதற்கான அந்த பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. ஒரே காலகட்டத்தில் பாஜகவோடையும் பேசுகிறாங்க, எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவோடும் பேசுகிறார்கள். மரியாதைக்குரிய திரு ஓபிஎஸ் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் நான் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்ட போராட்டத்தை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்காரு. இன்னும் கூட அது கிழமை நீதிமன்றங்கள் அது தொடர்பாக விஷயங்கள் இருக்குது, வழக்குகள் இருக்குது, இன்னும் ஒரு இறுதியான தீர்ப்புன்னு வரல. ஆனாலும் கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு வலிமை மிக்க சக்தியாக தான் அவர் இன்னும் இருக்கிறார். திரு ஓபிஎஸ் அவர்கள் வைத்தியலிங்கம், பால் மனோஜ் பாண்டியன், ஐயப்பன் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. தமிழகத்தில் அதிமுகவின் கட்சி மாவட்டம்னு 82 மாவட்டங்கள்லேயும் மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட அமைப்பு இருக்குது, பேரவை, பாசறை, இளைஞரணின் மாவட்ட அமைப்புகள் இருக்குது. தமிழகத்தில் உள்ள 385 ஒன்றியங்கள், இந்த ஒன்றியத்தில் வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்குன்னு ஒரு 50க்கும் மேற்பட்ட ஒன்றியங்களில் ஓபிஎஸ் அணிக்கு நிர்வாகிகள் இருக்கிறாங்க. இது தவிர 545 பேரூராட்சிகளில் நிர்வாகிகள் இருக்காங்க. தமிழகத்தில் உள்ள 12,500க்கும் மேற்பட்ட வருவாய் கிராமங்களில் ஓபிஎஸ் அணிக்கு என்று நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதை தாண்டி 1,00,000க்கும் மேற்பட்ட கிளை அமைப்புகள்லையும் திரு ஓபிஎஸ் அணியினுடைய நிர்வாகிகள் இருக்கிறாங்க. சார், நீங்கள் நிர்வாகிகள் இருக்கிறாங்க, ஆதரவாளர் இருக்கிறாங்க, அவருக்கு இணைந்து செயல்படுறாங்கன்னா, இப்போ நம்ம நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குது, தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்குது, யார் கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதான நம்ம அதுதான் சொல்ல வந்தேன். இன்னும் இந்த சட்ட போராட்டம் என்பது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு இறுதி சார், அது வரட்டும். இப்போதைக்கு என்ன 2024 அதிமுக யாரு, சின்னம் யாருக்கு, எடப்பாடி கிட்ட இருக்குது, தேர்தல் ஆணையம் சொல்லிருச்சு, அங்கீகரிச்சிட்டாங்க. அதுக்கான வெப்சைட்டில், தேர்தல் ஆணையத்தில் அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் எல்லா விவரங்களும் போடாச்சு. இதற்கு மேலே இந்த 2024 தேர்தலுக்குள்ள என்ன, ஒரு வார காலத்துக்குள்ள, ஒரு நாள் என்பதே அரசியலில் ஒரு பெரிய மாற்றத்துக்கான நாள் இருக்கும். ஒரு வார காலத்திற்குள்ளேயே ஒரு பெரிய மாற்றம் எல்லாம் உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கு. சரி, நான் என்ன சொல்றேன்னா, ஒரு வலிமை மிக்க இயக்கத்தினுடைய ஒரு பகுதி தான் இது. சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனை பிரிவுகள் ஆனாலும் அதனுடைய பிரிவுகள் ஒவ்வொன்றிலையுமே கணிசமான அளவிற்கு ஆதரவாளர்களும் உறுப்பினர்களும் இருக்கிறாங்க. இதிலிருந்து பிரிந்து சென்ற அமமுக தான் ஒரு 4-5% வாக்குகளோடு இருக்கு. அதே அளவுக்கு ஈக்குவலா திரு ஓபிஎஸ் தலைமையிலும் இன்னும் 4-5% வாக்குகள் இருக்கிறது. அதான் நானும் திருப்பி சொல்றேன். அது கட்சியாக மாறி வாக்குகள்
அதுக்கான தலைவர், அதற்கான கொடி, அதற்கான செயல்பாடு எல்லாமே தனித்தனியாக இருக்குது. இப்போ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை குறித்து யாரும் எதுவும் சொல்கிறதில்ல. கட்சியாக அவங்க செயல்படுறாங்க. அவங்க யாரு கூடயும் கூட்டணிக்கு போகலாம். இப்போ பாஜகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை வந்து நடந்துகிட்டு இருக்கிறதே நம்ம வந்து செய்திகள் வந்து வந்துகிட்டு இருக்கு. எனவே அவர் கட்சியாக செயல்படுறாங்க, பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, போகிறாங்க. நாளை கூட ஒரு மேடையில் தோன்றதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. இப்போ இந்த நான் கட்டமைப்பு சொன்னேன்ல, ஆமாம், இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உரிமை மீட்பு போராட்டம்னு ஒன்று நடத்திட்டு இருக்காங்க. அப்போ கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஓபிஎஸ் பிரிவு என்று அவர் அழைத்து பேசுறதுல என்ன பாஜகவுக்கு பிரச்சனை வருதுன்னு நான் கேட்குறேன். நான் என்ன கேட்குறேன், இத்தனை அமைப்பு இருக்குல்ல, பாரதிய ஜனதா கட்சியை விடவும் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மடங்கு தமிழகம் முழுவதும் நிர்வாகிகளும் தொண்டர்களும் ஆதரவாளர் இருக்காங்க. தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியை விடவும் பெரிய கட்சி ஓபிஎஸ் அணி. அதே போல் இப்போ தமிழ் மாநில காங்கிரஸில் ஒரு இடம் கொடுத்து அவருக்கு அவர் கேட்டிருக்கார், ஒரு ராஜ்யசபா ஒரு எம்என்சி கேட்டிருக்காங்க. அது கட்சி ரீதியாக அமைப்பு ரீதியாக இருக்குது, அவங்களோட நாங்கள் பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தமிழ் மாநில காங்கிரஸை விட 10 மடங்கு பெரிய அமைப்பு ரீதியான ஓபிஎஸ் அணியில் கட்சிகள் இருக்கிறது. நீங்கள் அவருடைய சுற்றுப்பயண கேசட்டுகளெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக அவர் தொடர்ந்து அவர் முதல் தர்மயுத்த காலத்திலிருந்தே பாஜகவோட நெருக்கமாக இருந்தவர். பாஜகவோட தான் இன்னும் இருக்கிறேன்னாரு. இதே திரு அண்ணாமலை, தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை அன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமியை கூப்பிட்டு டெல்லியில் மரியாதைக்குரிய மோடி அருகிலே உட்கார வச்சு பேசின போது அடுத்த நாளே இங்கே செய்தியாளர்கள் கேட்டாங்க, அப்படி என்றால் ஓபிஎஸ்ஸின் நிலை என்ன, ஓபிஎஸ்க்கு நீங்கள் பாஜகவில் உங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு கேட்டபோது, பாஜக ஆதரவு நிலைப்பாட்டில் உள்ள எந்த அரசியல் கட்சி தலைவர்களையும் நாங்கள் கைவிட மாட்டோம் அப்படின்னார். இப்போ கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு நான் பாஜக அணியில் தான் இருக்கிறேன், மீண்டும் மோடி வர வேண்டும், 10 ஆண்டுகள் மிகச்சிறந்த நல்லாட்சியை பாரத பிரதமர் கொடுத்திருக்கிறார், உலக தலைவர்கள்லாம் பாராட்டக்கூடிய அளவிற்கு நல்ல தலைவர் மோடி என்று பேசுகிற ஓபிஎஸ் அவர்களை இவர்கள் புறக்கணித்தால் பாஜக மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும். நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன், எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணியை விடவும் பாஜக இந்த தேர்தலில் 1-2% வாக்குகளை பெறும் என்று சொன்னேன். என்ன காரணம் என்றால் அதிமுகவின் ஒரு பிரிவு வாக்குகள் அண்ணா பாஜகவுக்கு கிடைக்கும் என்கிற அடிப்படையில் ஆதரவு நிலைப்பாடு சொல்ல நீங்க யோசிச்சு பார்க்கணும். இப்போ ஒரு கட்சி ஒரு தன்னுடைய தலைமையில், இப்போ பாஜக தன்னுடைய தலைமையில் ஒரு அணியை வந்து கட்டமைக்கின்ற பொழுது நீங்கள் வந்து ஒரு லெட்டர் பேட் மாதிரி சில அமைப்புகள் போய் ஆதரவு தெரிவிக்கிறது வேறு. நம்ம நிறைய பார்க்கணும். தேர்தல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்களாம் போய் நாங்கள் எங்களை ஆதரவு தெரிவிக்கிறோம் பார்ப்போம் சொல்லுவாங்க. அந்த ஆதரவுங்கிறது வந்து ஒரு ஆதரவு நிலைப்பாடு சில நோக்கங்கள் கொண்டது. அவர்கள் இடங்கள் கேட்க போகிறதில்ல, எனக்கு இதெல்லாம் வேணும் எதுவுமா இல்லை. அவர்கள் சில நோக்கங்களோடு சில ஆதரவு நிலைப்பாட்டை சொல்கிறாங்க. இவங்களும் அந்த எண்ணிக்கையில் எங்களுக்கு 50 அமைப்புகள் 20 அமைப்புகள் 30 அமைப்புகள் ஆதரவுன்னு சொல்லுவாங்க. ஆனால் தொகுதி பங்கீடு, ஒரு பேச்சுவார்த்தை, இவ்வளோ இடங்கள் வேணும் அப்படிங்கிற பொழுது, ஒன்று நாங்கள் இப்படி பலமாக இருக்கிறோம், நாங்கள் வந்து நீங்கள் உங்களுடைய சின்னத்தில் தாமரை சின்னத்தில் போட்டியிட தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாஜகவில் இணைந்து செயல்படுறோம் இப்போதைக்கு அப்படின்னு ஒன்று சொல்லணும். இல்லைன்னு சொன்னால் திரு டிடிவி போன்று ஒரு தனி கட்சியை தொடங்கி நாங்கள் இப்போதைக்கு தனி கட்சி தொடங்குகிறோம், இருந்தாலும் இப்போ சொல்லியிருக்காங்க டிடிவி வந்து நாங்கள் அம்மா அதிமுக மீட்பு தான் ஒரு வழி எங்களுடைய நீண்டகால லட்சியம் சொல்கிறாருல்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லிட்டு புதிய கட்சி தொடங்கும். கட்சியும் தொடங்கலை, இல்லை இந்த கழக பாஜகவில் இணைத்துக்கொள்ளவும் வழியிலன்னு சொன்னால் எந்த அடிப்படையில் இந்த பேச்சுவார்த்தை நடத்த முடியும்? இப்போ நாளைக்கு வந்து ஓபிஎஸ் அணிக்கு 10 சீட்டுன்னு கொடுக்காங்க, எந்த சின்னத்தில் நிற்பாங்க, எதன் கீழே நிற்பாங்க, அந்த அணிக்கு ஏதாவது அந்த இதுக்கு பேர் இருக்குதா? இந்த சிக்கல்லாம் இருக்குல்ல பாஜகவிற்கு. இல்லை, பாஜகவுக்கு எந்தவித சிக்கலுமே இல்லை. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படிங்கிற மாதிரி தான் இந்த விஷயத்தை நம்ம பார்க்கணும். நான் தொடக்கத்தில் அவருடைய கட்டமைப்பு என்னன்னு சொன்னேன்ல, இந்த அளவுக்கு ஒரு வலிமையானதாக இன்னும் இருக்கிறது. ஒரு வலிமையான அமைப்பு என்று வருகிற பொழுது வலிமையை பற்றி நம்ம கேள்வி எழுப்பலையே. அதுதான் நீங்க தேர்தல் வரும்போது இன்னும் அதை அவர் நிற்கின்ற போது இன்னும் தெளிவாக தெரிய போகுது. நிச்சயமாக இந்த தேர்தலில் அது தெளிவாக தெரிஞ்சிடும். இப்போ என்னன்னா, நேற்று வரை கூட நாங்கள் இரட்டை இலை சின்னத்தை தான் போட்டியிடுவோம் அப்படிங்கிற மாதிரி திரு ஓபிஎஸ் அவர்கள் பேசி வருகிறார்கள். ஏதாவது ஒரு வகையில் அந்த மாற்றம் ஏற்படும் என்கிற எதிர்பார்ப்பு அவருக்கு இருக்கிறது. இன்னும் 1 வாரம் 10 நாள் இருக்குது. நிச்சயமாக மார்ச் 2வது வாரத்துக்கு மேலே தான் நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கு பிறகு தான் அமைப்புகள் கூட்டணிகள் எல்லாமே ஒன்று சேரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. எனவே அதற்குள் மாற்றங்கள் வரும் என்று எதிர்பார்க்கிறார். ஆனால் அவர் வந்து ஒரு தனி கட்சி தொடங்கலை, தனியாக ஒரு அமைப்பாக அவர் செயல்படவில்லை. எனவே அவரை நாம் மதிக்க வேண்டாம், அவரை பொருட்படுத்த வேண்டாம் என்று பாஜக புறந்தள்ளுமையானால் நான் சொல்கிறேன், இன்னும் சொல்கிறேன், மிகப்பெரிய பின்னடைவை
நிச்சயம் ஏற்படும். ஏன்னா ஒவ்வொரு முறையும் திரு ஓபிஎஸ் அவர்கள் வெளிப்படையாக சொல்கிறார் பாஜக ஆதரவு நிலைதான் என்று. ஒரு கட்டத்தில் இவர் அவருடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொன்னதாக சொன்னாங்க. இன்றும் நேற்று பேசுகிற போது ஒரு அமைப்பு ரீதியாக நீங்கள் சொன்ன மாதிரி தான், ஒரு அமைப்பு ரீதியாக வந்தால் அதை பார்க்கலாங்கிற மாதிரி கடந்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நீங்கள் சொல்கிற வச்சு பார்க்கும் பொழுது திரு ஓபிஎஸ்க்கான முக்கியத்துவத்தை திரு அண்ணாமலை கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி புரிந்து கொள்ளுது. அது எப்படி அவர் முக்கியத்துவம் கொடுக்க மறுக்கிறாரா, இல்லை யார் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாங்க, இல்லை இனிமேல் அடுத்தடுத்த நாட்களில் அது நடக்கும் அப்படின்னு நம்புறது? இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக மீண்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் 3வது முறையாகவும் பாஜக ஆட்சி அமைக்கும் என்கிற நிலைப்பாடு வட மாநிலங்களில் பெரிய அளவில் பேசப்படுகிறது. ஊடகங்களும் அந்த கருத்து கணிப்புகளும் கூட அது வருகிறது. அப்படி தென் மாநிலங்களில் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து சந்தித்து வருகிறது. இதிலிருந்து மீண்டெழுந்து பாஜகவுக்கு பிரதிநிதித்துவம் வேண்டும் என்றால் நிச்சயமாக ஆதரவு கரம் நீட்டுகிற அனைவரையுமே பாஜக அரவணைத்து கொண்டு போகணும். சாதாரண சின்ன சின்ன அமைப்புகளை கூட அவங்க அரவணைச்சு தான் அப்போ கொண்டு போயிட்டுருக்காங்க. வருகிற 27ஆம் தேதி நாளை கூட ஆமாம் தமாக வாசனை, நம்ம ஐஜேகே பாரிவேந்தர், நம்ம ஏசி சண்முகம் போன்றவர்கள்லாம் போகிறாங்க அப்படின்னாங்க. அப்போ அமமுகவும் திரு ஓபிஎஸ் அணி அவங்க ஓபிஎஸ்னுடைய நிலைப்பாடும் என்ன அப்படிங்கிறதான் இன்னும் நமக்கு தெளிவாக தெரியலை. இப்போ மதுரையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருவரும் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள், அது நம்பத்தகுந்த தகவல்களா அதுவும் இல்லையா அப்படின்னு தெரியல. ஆனால் நமக்கு தெரிஞ்சு ஒரு தேர்தலை எதிர்கொண்டு அந்த தேர்தலினுடைய வெற்றி தோல்வி மூலமாக தான் ஒரு அரசியல் கட்சியினுடைய வலிமை அப்படிங்கிறது தெரியும். அப்போ இன்னும் தெரியலை. ஆனால் திரு ஓபிஎஸ் அவர்களுடைய சுற்றுப்பயணம், அவர் நடத்திய திருச்சி மாநாடு, இன்றைக்கும் அவர் போகிற இடங்களில் இருக்கிற மக்கள் ஆதரவு, இந்த நிலைப்பாடு என்பதை தமிழ் மாநில பாரதிய ஜனதா கட்சி தெரிந்திருக்கும், உணர்ந்திருக்கும். இதை தாண்டி தென் மாநிலங்களில் 16 நாடாளுமன்ற தொகுதிகளில் அதற்கு உட்பட்ட 96 சட்டமன்ற தொகுதிகளில் 4லிருந்து 6% வாக்குகள் இருக்குன்னு மத்திய உளவுத்துறையே ரிப்போர்ட் சப்மிட் பண்ணதா அண்ணாமலே பேசுறாரு. இந்த தேர்தலில் அவர் எப்படி சொல்றாரு, இந்த தேர்தல் முடிந்த பிறகு தென் மாவட்டங்களில் திராவிட கட்சிகளுக்கு எம்பிக்கள் இருக்க மாட்டார்கள் சொல்றாரு. அது அந்த அளவிற்கு அவருக்கு ஆதரவு திமுகவுக்கு இருக்கலாம் சொல்லல, அதிமுக திராவிட கட்சிகளுக்கே இருக்காதுங்க தென் மாவட்டங்கள்ல அப்படின்னு சொல்றாரு. இல்லை, அவர் இந்த எண் மக்கள் நடைப்பயணத்தில் தென் மாவட்டங்களில் ஓரளவுக்கு வரவேற்பு இருந்தது. தென் மாவட்டங்களில் இருக்கிற மக்களுக்கு ஒரு மாற்று அரசை, திராவிட கட்சி இல்லாத ஒரு மாற்று அரசை கொண்டு வரும் என்கிற உணர்வு எண்ணமும் இருப்பதாக அவருக்கு கிடைத்த தகவல். அவர் சென்ற பகுதிகளில் புதிய வாக்காளர்கள், இளைஞர்கள் ஆர்வமாக வருகிறார்கள், பொறுப்புகள்லாம் கேட்டு வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அடிப்படையில் தான் அவர் பேசுகிறார். தமிழ் மாநிலத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சிக்கு என்று பெரிய அளவில் வாக்கு வங்கி இல்லை. அதிகபட்சம் போனால் இன்றைக்கும் கூட ஒரு 2-3% அளவுக்கு தான் அது இருக்கும். கூட்டணிகள் வலிமை அடைந்தால், நம்ம பல பதிவுகளில் பேசணும்ல, ஒன்றுபட்ட அதிமுக, பாமக, தேமுதிக, பாஜக, தமிழ் மாநில காங்கிரஸ், இது போன்ற ஒரு வலிமையான கூட்டணி இருந்தால் நிச்சயமாக ஒரு 15-20 தொகுதிகளுக்கு மேலே அவங்க வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான மக்களினுடைய அந்த எதிர்ப்பு அலைகள் என்று இருக்குது. ஆனால் இன்றைய சூழலில் திமுகவுக்கு எதிராக 4 முனை போட்டி, திமுக தனி, எடப்பாடி தலைமைச் அதிமுக தனி, பாஜக தனி, சீமான் தனி, இப்படி 4 முனை போட்டி வருகிற பொழுது திமுகவுக்கு எதிரான வாக்குகள் சிதறுகிற பொழுது அவங்க 40க்கு 40 ஈஸியாக வெற்றி பெற்று போயிடுவாங்க. இன்னொரு இந்த இடத்துல ஒரு பெருத்த சந்தேகமாக வர்றது, திரு ஓபிஎஸ் ஒவ்வொரு காலகட்டத்திலும், ஒவ்வொரு சூழலிலும், ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்பின் போதும் பாஜகவினுடைய தன்னுடைய ஆதரவு நிலைப்பாட்டை தொடர்ந்து விளக்கிக்கிட்டே வராரு, தெளிவுபடுத்திக்கிட்டே வர்றாரு. அவர் எதுவும் அந்த விஷயத்தில் மட்டும் அவர் குழப்பமாக எந்த இடத்துலையுமே பேசலை. ரொம்ப தெளிவாக ஆதரவு நிலைப்பாட்டை சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒருவரை திரு அண்ணாமலையோ அல்லது பாஜகவில் இருக்கக்கூடிய முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், பதில் அளிக்கக்கூடியவர்கள் இருக்கக்கூடியவர்கள், திரு ஓபிஎஸ் அவர்கள் எங்கள் அணியில் தான் இருக்கிறார், அவருக்குரிய அந்த மரியாதை செய்யப்படும், அவருடைய கேட்கின்ற அந்த கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும், ஓபிஎஸ் எங்கள் பக்கம்தான்னு சொல்றதற்கு எது தடுக்குது, என்ன பிரச்சனை நினைக்கிறீங்க? இல்லை, இங்கே தான் ஒரு பலத்த சந்தேகம் இருக்கிறது. திரு அண்ணாமலை அவர்களுக்கு அந்த கொங்கு தேச பாசம் இருக்கிறதோ, இன்னும் உள்ளூரை
திரு எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு உள்ளூர் ஏதோ ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறவருங்கிற சந்தேகம் திரு ஓபிஎஸ் அணியில் உள்ள பல நிர்வாகிகளிடம் இருக்கிறது. இந்த அளவிற்கு வலிய வந்து இப்போ தொடக்கத்தில் நான் சொன்னேன்ல, 4 எம்எல்ஏ இருக்கிறான், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்பிக்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் வாரிய தலைவர்னு களப்பணியாற்ற ஆயிரக்கணக்கானோர் ஓபிஎஸ் பின்னால் இருக்காங்க. நான் சொன்ன 1 லட்சத்துக்கு மேற்பட்ட கிளைகள், 12,000த்துக்கு மேற்பட்ட அந்த கிராம ஊராட்சிகளில் அவ்வளவுலையுமே தொண்டர்கள் இருக்கிறாங்க, பணியாற்றுவதற்கு தொண்டர்கள் இருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்புள்ள ஒரு அமைப்பை நான் என்ன சொல்கிறேன், ஓபிஎஸ் அதிமுக அணினே போய் உட்காந்து பேசுங்க, எங்களோட தான் இருக்காங்கன்னு சொல்லுங்கள். கேட்டால் சில பாஜக நிர்வாகிகள் இந்த கூட்டணி தொடர்பான முடிவை எல்லாம் மத்திய பாஜக தான் எடுக்கும், மத்திய தலைமை எங்களுக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறதோ அதன்படி தான் நாங்கள் செயல்படுவோங்கிற. ஆக மத்திய பாஜகவிலையும் ஏதோ ஒன்று நடக்கிறதோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. மத்திய பாஜகவிலும் கூட எடப்பாடிக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை தான் அவங்களும் எடுத்திருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் நேற்று வரைக்குமே சொல்கிறாங்க, பாஜக வந்து அதிமுக பேசிட்டு இருக்கு, பியூஷ் கோயலா கடந்த மாதம் வந்தபோது கூட பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு. கடந்த வாரம் திரு தங்கமணி அவர்களும் திருமதி வானதி சீனிவாசன் பேசுகிறது கூட இது தொடர்பாக தான் பேசினாங்க அப்படின்னு பொதுவெளிகளில் இருந்தது. முற்றும் முழுவதுமாக பாஜகவை புறக்கணித்து விட்டு வெளியிலே வந்த திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு வலிய வந்து ஆதரவு, நான் என்ன சொல்றேன், 2%, 1%, ஊருக்கு ஒரு 100 ஓட்டு 1000 ஓட்டு இருக்கட்டுமே, அதை ஏன் புறக்கணிக்கிறேங்க, என்ன நோக்கம் இருக்கிறது அப்படிங்கிறது தான் பொதுவெளி கேள்வியாக இருக்கிறது. இப்போ நீங்க சொல்றது மத்திய பாஜக தலைமையை சந்தேகப்படுற மாதிரி அந்த அளவுக்கு இல்லையா? இல்லை இந்த கேம் வந்து அண்ணாமலை மட்டும் ஆடுறாரு நினைக்கிறீங்களா? இல்லை, அதாவது மத்திய பாஜக தான் கூட்டணி தொடர்பான இறுதி முடிவை எடுக்கும் அப்படிங்கிறது உண்மை. ஏன்னா ஒரு தேசிய கட்சியில காங்கிரஸா இருந்தாலும் சரி, அது பாஜகவா இருந்தாலும் சரி, நிச்சயமாக கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையினுடைய இறுதி கட்டம் என்பது அங்கிருந்து பிரதிநிதிகள் வந்து மேலிட பொறுப்பாளர்கள் வந்து பேசிதான் இருப்பாங்க. ஆனால் இங்கே நீங்க அரசியல் நடத்துகிற திரு அண்ணாமலை அவர்கள் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுகிற திரு ஓபிஎஸ் அவர்களை புறக்கணிப்பது போன்றே பேசி வருவது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிறதா ஓபிஎஸ் தரப்பு கேள்வி. எடப்பாடிக்கு பாஜக ஒரு மறைமுக ஆதரவு நிலைப்பாடு போல ஒரு தோற்றத்தை உருவாக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. என்னன்னா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அந்த ஆட்சியின் மீது மிக கடுமையான விமர்சனங்களை வைத்து, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 1 மாத காலத்திற்கு எடப்பாடி உட்பட முன்னாள் அமைச்சர்கள் அனைவரையும் சிறையில் தள்ளுவோம், அவர்களுடைய சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செய்து அரசு கஜானாவுக்கு கொண்டு வருவோம், கொடநாடு கொலை கொள்ளை வழக்கின் உண்மை குற்றவாளியை கண்டுபிடித்து தண்டிப்போம். 3 வருஷம் ஆச்சு, என்ன நடக்குது கேட்குறாங்க. ஆக ஏதோ ஒரு வகையில் ஒரு உள்ளீடு அரசியல், ஒரு அது என்ன வார்த்தை போடுறதுன்னே தெரியல, ஒரு 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 பூடகமான அரசியலை நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. என்னுடைய ஒரு 50-52 ஆண்டு அரசியலில் நான் இந்த காலகட்டத்தில் பார்த்த மாதிரி இந்த மாதிரி விஷயம் இல்லை. 1 2 துண்டுன்னு போயிட்டே இருப்பாங்க. அரசியல்லையும் கூட உடனடியாக ஒரு இடத்துல போய் பேசி அவரோடு போவோம் அப்படிங்கிறது இல்லை. தேர்தல் என்று வந்துவிட்டால் வெற்றி முக்கியம், அதை தாண்டி தேர்தலுக்கு செலவு செய்ய நிதி முக்கியம். இந்த 2 விஷயத்தை தான் சிறிய கட்சிகள்லாம் பேசுவாங்க. நம்ம பார்த்துருக்கோம், காலையில் 11 மணி வரைக்கும் அறிவாலயத்தில் பேசிகிட்டு இருப்பாங்க, பகல் 1 மணிக்கு போயஸ் கார்டனில் வந்து ஜெயலலிதா முன்னிலையில் கையெழுத்து போட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. இப்போ அந்த மாதிரிலாம் கூட நடந்திருக்கிறது. இப்போ இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவிற்கு ஒரு வலிமையான மெகா கூட்டணி அமையும் என்று அவர் எதிர்பார்த்து காத்திருக்கிறார். இன்னும் கூட சொல்கிறாங்க, நேற்றைக்கு கூட அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் திமுக அணியில் அதிருப்தியுடைய சில பேர் எங்கள்கிட்ட வருவாங்கன்னு அவங்க பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சீட்டாக ஒதுக்கிட்டு 2 நாளில் முடிக்க போகிறாங்க. ஆனாலும் இன்னும் இவங்க வருவாங்க. இவர் போட்ட ஒரே கூட்டணி எஸ்டிபிஐயோட ஒரு கூட்டணி போட்டிருக்கார். இப்போ பேசிகிட்டு இருக்காங்க, தேமுதிக தரப்புலையும் பேசுகிறாங்க, பாமக தரப்புலையும் பேசுகிறாங்க. இப்போ பாமக தரப்பில் வந்து தேசிய கட்சியான பாரதிய ஜனதா கட்சியோடு போனால் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கிற பொழுது மத்தியில் ஒரு அமைச்சர் பதவியாவது பெற்றுவிடலாம் என்கிற கண்ணோட்டம் திரு அன்புமணிக்கு இருக்கிறது. ராமதாஸ் அவர்களை பொறுத்தளவில் வாக்கு சதவீதம் அதிகரிக்கணும், இடங்கள் அதிகமாக கேட்கணும், அந்த இடங்களுக்கு தக்கவாறு அந்த தொகுதிகளுக்கான செலவு தொகையும் அதிகமாக பெற வேண்டும் என்கிற மாதிரி இங்கேயும் பேசிகிட்டு இருக்காங்க. 2 தரப்புமே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இந்த நிலைப்பாடு என்பது நிச்சயம் ஒரு வார காலத்துக்குள்ள, அந்த மார்ச் 1 வாரம் 2வது வாரம் தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பாக வந்துடும், கிளியர் கட்டாக வந்துடும். அதே போல் பாரதிய ஜனதா கட்சியும்
மீண்டும் ஒரு வலிமையான கூட்டணி அமைச்சாதான் திரு அண்ணாமலை எதிர்பார்க்கிறார்ல, பல இடங்களில் வெற்றி பெறுவோம். கடந்த தேர்தல் 2019 கூடுதல் வாக்கு சதவீதம். அப்ப கூடுதல் வாக்கு சதவீதத்தை பெறுவதற்கு வெறும் பாஜக மட்டுமே உதவாது. இருக்கிற மற்ற தேமுதிக, பாமக, ஐஜேகே, புதிய நீதி கட்சி, இதை தாண்டி அமமுக, ஓபிஎஸ் அணி வருகிற பொழுதுதான் இதனுடைய வாக்கு சதவீதம் பல மடங்கு உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. அதை தவறவிட்டால் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும். பாஜக பின்னடைவு ஏற்படும். நான் இன்னொரு பக்கம் பாஜக பின்னடைவு ஏற்படுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நிறைவாக உங்கள்கிட்ட கேட்க வரும்போது, இப்போ இது இல்லை, இது புறக்கணிக்கப்படுகிறார், இவர் சேர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு இல்லை என்ற ஒரு நிலை உறுதியாகும் பட்சத்தில், அதாவது நீங்கள் ஆதரவு தெரிவிக்கன்னா தெரிவிங்க, ஆனால் உங்களுக்கான இடமோ இதோ அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்கிற ஒரு நிலை ஏற்படுகின்ற சமயத்தில் திரு ஓபிஎஸ்க்கு இருக்கக்கூடிய வாய்ப்பாக எதை கருதுறீங்க? இல்லை, இப்போ இந்த விஷயத்தை பொறுத்தளவில் நம்ம ஹேஷியமாக திரு ஓபிஎஸ் அவருடைய மனநிலை என்பது நம்ம பல பதிவுகளில் பேசியிருக்கோம். இந்த பகவத்கீதையில் சொல்ல மாதிரி, எது நடந்ததோ அது நன்றாக நடந்தது, எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது, எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் இருக்கார். விதிப்படி நடக்கட்டும். நம்ம சட்ட போராட்டத்தை நடத்தி பார்த்தோம். கடைசி கட்டமாக இங்கே கீழமை நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு இருக்குது. அதன் பிறகு நம்முடைய நிலைப்பாட்டை எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு. நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி 2024 பாஜக கூட்டணியில் ஓபிஎஸ் அணிக்கு இடமில்லை என்று புறக்கணிக்கிற ஒரு நிலை வருமே என்றால், 2026 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவை மீட்டெடுத்து 2026 சட்டமன்ற பொது தேர்தலில் நாங்கள் அதிமுகவை ஒட்டுமொத்தமாக மீட்டெடுத்து அப்போது தேர்தல் களம் காண்கிறோம். இப்போதைக்கு இந்த தேர்தலில் மீண்டும் பாஜக ஆட்சி அமைவதற்கு, பிரதமராக நரேந்திர மோடி வருவதற்கு நாங்கள் வெளியிலே இருந்து எங்களுடைய ஆதரவை தெரிவிக்கிறோம் என்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்தாலும் எடுக்கலாம். அதை கட்சியினுடைய நிர்வாகிகள், அடுத்தடுத்த கட்ட நிர்வாகிகள் எந்த அளவிற்கு ஒப்புக்கொள்கிறார்கள், ஒத்துழைப்பார்கள் என்பதை பொறுத்து தான் இந்த முடிவுமே அவர் நிச்சயமாக எடுப்பார் அப்படிங்கிற மாதிரி கருதுறேன். கட்சி நிர்வாகிகளோடு கலந்து பேசி அடுத்த கட்ட முடிவை எடுப்பார்கள் அப்படின்னு நான் நம்புகிறேன். நிச்சயமாக மத்திய பாஜக தலைமையும் தமிழ்நாடு பாஜக தலைமையும் திரு ஓபிஎஸ் அவர்களை பயன்படுத்திக் கொள்வார்கள். எந்த வகையில் என்பது இன்னொரு 4 நாளில் தெரிஞ்சிடும். நிச்சயம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.